இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் அந்த எல்ஃபோட வில்லேஜில் தான் வந்து இந்த மாதிரி அந்த எல்டரும் அப்போ அந்த எல்ட்ரு எல்ஃபும் அப்புறம் நம்ம ஃபியா 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த எல்ட்ரு எல்ஃப் இருந்துட்டு அந்த மாதிரி லேடி ஐராக்குறாங்களா, அவங்களோட ப்ரீத் பண்ணுற அந்த இது வந்து ஸ்லோ ஆகிட்டே வருது, கூடி சீத்துலேயே வந்து அவங்க இறந்துருவாங்க, அவங்ககிட்ட வந்து எந்த மூமெண்ட்டுமே வந்து என்னால் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஃபியா வந்துட்டு அப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ வந்து லேடி ஐரா வந்து கன்ஃபார்மாக இறந்துருவாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க கூடி சீத்துலேயே வந்து இறந்துருவாங்க, அவங்கள வந்து கேர்ஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இதுக்கான தீர்வு வந்து இப்போதைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கூடிய சீக்கிரத்திலே இறந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஃபியா வந்து வெளியில் வந்துடுவா. வெளியில் வந்துருக்கும்போது வந்து நினச்சி சோகமாக இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ஃபியா கிட்ட வந்து கேட்பா, இந்த மாதிரி லேடி ஐராங்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபியா வந்துட்டு, அப்போ நான் சொல்கிறத வந்து நீ கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து நீ பேசுகிறது வந்து அந்தளவுக்கு ஒட்டு கேட்கல, பட்டு அரசல் புரசலாம் என் காதில் விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பார் ஃபியா கிட்ட. ஃபியாங்கிறது வந்து அதாவது இந்த ஐராங்கிறது வந்து எப்படி ஹியூமனோடில் வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த செயிண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதோ, அதே மாதிரி எல்ஃபுங்கிற அந்த ஸ்பீஷீஸில் வந்து ஐராங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஹியூமனோடில் ஹீரோவை வந்து செயிண்ட்டுன்னு கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு வந்து இப்போது எல்ஃபு அந்த வில்லேஜில் வந்து ஐராவுக்கு வந்து மதிப்பு இருக்குது. ஐரா வந்து சொல்லப்போனால் ஒரு குயின் மாதிரி. அவங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்கனால வந்து அந்த விஷயத்துலேருந்து மீளவே முடியல. நிறைய பேர் வந்து ஹீல் பண்ணுற வந்து ட்ரை பண்ணோம். எவ்வளோ நாட்கள் வந்து அவங்க உயிர் பொழைச்சிட்டு வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து எங்களால் வந்து லேடி ஹீரோ வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சோகமாக அவர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ ஃபியா வந்துட்டு, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற, உன்னால் வந்து எங்களோட எமோஷனை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா, ஏன் கேட்குறேன்னா நம்ம 2 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, உண்மைதான் நம்ம 2 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் தான், அதை வந்து நான் மறுக்கலை. ஆனால் என்ன தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாகவே இருந்தாலும் கூட நான் வந்து இன்னொரு புது ஒரு உயிரினத்து மேலே வந்து ஃபீலிங்ஸ் அந்த சேட் ஆகிறது வந்து நார்மல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி அந்த எல்ஃபுக்கு சாதகமாக ஹீரோ பேசிகிட்டு இருப்பார். அதை பார்த்தோன்னே ஃபியா வந்து அந்த ஹீரோ அந்த மாதிரி சொன்னதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவா. எப்படி ஹியூமன் வந்து இந்த மாதிரி ஒரு இந்தளவுக்கு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அந்த ஃபியா 2 பேருமே வந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த ஃபியாவுக்கு வந்து தோணுது, நான் ஏன் வந்து இந்த மாதிரி ரேவை இப்படி நினச்சிட்ருக்கேன், நான் வந்து லவ் பண்ணுறேன்னு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஹீரோ வந்துட்டு, நான் வந்து ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஐராவை அப்படின்னு சொல்லும்போது ஃபியா வந்துட்டு, என்னது உன்னால் ஹீல் பண்ண முடியுமா, எத்தனை பேர்னாலையும் யாருனாலையுமே வந்து இது வரைக்கும் அந்த லேடி ஐரா வந்து ஹீல் பண்ண முடியல, நீ எப்படி ஹீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட மானாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணி வந்துட்டு ஹீரோ அட்டாக் தான் பண்ண வரான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்வாட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த மானா மாதிரி ஒரு ஸ்வாட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவரோட தொடையிலேயே வச்சு ஒரு அழுத்தழுத்திடுவார். அடுத்தோன்னுட்டு என்னறையா பண்ணிகிட்ருக்க, கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்க, இப்போ நான் எப்படி இதில் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப ப்யூரான மானாவாக இருக்குது. இவன் எல்லாமே பார்த்துட்டு, என்ன இந்த மானம் ரொம்ப ப்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யூஸ் பண்ண அந்த ப்யூரான மானா வந்து அவங்க இருக்கிற வீட்டையும் தாண்டி வெளியிலையும் வந்து நிறைய அந்த எல்ஃப் மக்களெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ இன்டென்ஸான மானம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த அவர் குத்துனார்ல அந்த காயம் வந்து சரியாயிரும். ஹீரோ அந்த மேஜிக் யூஸ் பண்ணோனையும் ஹீரோ வந்துட்டு, இப்போ அந்த லேடி ஹீரோ இருக்கா தெரியுமா, அவளை யாராச்சும் ஹீல் பண்ண முடியும்னா அது என்னால் தான் முடியும், நான் வந்து கன்ஃபார்மாக ஹீல் பண்ணிடுன்னு சொல்லவில்லை, ஆனால் என்னால் முடிஞ்ச நான் பெஸ்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ அந்த ஃபியா போய் அந்த எல்ஃப் கிட்ட சொல்லும்போது அவர் வந்துட்டு, இல்லை முடியாது, இந்த மாதிரி ஹியூமனையெல்லாம் போய் இந்த மாதிரி லேடி ஹீரோ வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, சரி நான் வந்து ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டேன், நான் வந்து போயிட்டு வரேன், நான் திரும்ப எப்போ வேணாலும் இங்கே வரலாம் தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஃபியா வந்துட்டு, ஆமாம் நீ வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவா. என்னதான் இருந்தாலும் நீ வந்து நிறைய எல்ஃப் கூட ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுவார்.
அவர் போகிறது பாட்டு ஃபியாவும் வந்து திரும்பி போயிடுவா. அவர் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்கே போகிற மாதிரி போயிட்டு ஹீரோ வந்து டகால்ட்டி வேலை கொடுத்துட்டு அந்த ஐரா ரூமுக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவார். ஏன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி, நான் வந்து பேஷண்ட் இப்படி முடியாமல் வந்து இருக்கிறாங்க, நான் வந்து ஹீல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஐரா ரூமுக்குள்ளே போகும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு ஸ்டன் ஆகிறாரு. அந்த ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹீரோனால் வந்து என்ன இது ரொம்ப நீட்டாக இருக்குது, இது வெளியிலேருந்து பார்க்க சாதாரண ஒரு கூரை வீடு மாதிரி தெரிஞ்சுன்னு ஹீரோ உள்ளே போய் பார்க்க அங்கே வந்து ஒரு பெட்டு மாதிரி வந்து போட்டு அதில் வந்து ஐராவை வந்து படுக்க வச்சுருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ஐரா பார்த்தோன்னே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆள் இருக்காங்களேன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவள் அழகில் வாங்கி இருக்க ஹீரோ வந்துட்டு சேச்சா அப்படி நினைக்கக்கூடாது, நம்ம வந்து இங்கே எதுக்கு வந்தோம், அவளை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு தான் வந்தோம், நாமளும் அதை பார்க்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவளோட கையில் இருக்கிற அந்த நாடி துடுப்பு வந்து தொட்டு பார்ப்பார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. சரி நான் என்னோடய மானா வந்து கம்பைன் பண்ணி உன்னோட உடம்புக்குள்ளே செலுத்தி வேறு ஏதாவது ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ செக் பண்ணால் அதுவும் வந்து எல்லாம் கரெக்டாகுது. ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஹீரோக்கு வந்து என்ன எல்லாமே பல்ஸும் கரெக்டாகுது, இவள் பாடியிலேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எதனால் வந்து இவள் எந்திரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து எதுவுமே புரியல. அவர் வந்து இன்னும் இந்த உலகத்தை சேர்ந்த மேஜிக் அந்த ஹீலிங் இதெல்லாமே வந்து ஹீரோக்கு அந்தளவுக்கு தேவை ஒரு பேஸ் லெவலில் ஹீரோ தெரிஞ்சு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது, எங்கிருந்துடா அந்த ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா ஐரா கிட்ட இருந்தால் வரும். ஐராவோட திருப்பி பார்த்தா அவளோட முதுகில் வந்து அவளோட அந்த பேக் டிஷ்யூ எல்லாம் வந்து ஒரு டிசீசஸ் மூலமாக வந்து கவர் ஆகிருக்கும். ஹீரோ வந்துட்டு இது வந்து ஸ்கின் டிசீசஸ், இது யாராக வருதோ அவங்களோட அந்த ஸ்கின்னெல்லாம் அந்த டிஷ்யூவே பூரா டேமேஜ் ஆகிரும். ஆனால் இது ஏன் வந்து அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி லேடி ஹீரோஸ் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் வந்து இது எப்படியாவது வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவருக்கு வந்து இன்னும் அந்த இவங்க எல்ஃபுக்கு என்ன மேஜிக் யூஸ் பண்ணிட்டு ஹீரோவுக்கு வந்து தெரியாது. அதனால் இப்போதைக்கு அந்த டிசீசஸை மட்டும் கொஞ்சம் க்யூர் பண்ணி வைக்கலாம், இன்னும் பரவாமல் தடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கத்தாடி வந்து ஒரு பான் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஹீரோ வந்து இலையில் மடித்து ஒரு வாட்டரை எடுத்து அதில் வந்து ஹீரோ வந்து பியூரான மேஜிக் வந்து செலுத்துவார். அவரோட ஹீல் மேஜிக் வந்து அந்த வாட்டரில் செலுத்தி அந்த வாட்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஐராவோட அந்த பேக்கில் போய் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். பேக்குங்கிறது முதுகு கைஸ். அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி இவளை டச் பண்ணுறது வந்து கரெக்டானு எனக்கு தெரில, ஆனால் வந்து இவங்க வந்து ஐராவை வந்து இந்த மாதிரி காப்பாற்றாமல் அவங்க சாகடி சொல்லி விட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து நான் பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கன்னு சொல்கிறது அந்த அருகதை வந்து அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதையே வந்து திறமை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நாட்கள் போகுது. இப்போது சீனங்கட்டை அந்த எம்பையரில் காட்டுறாங்க. அந்த எம்பையரில் அந்த 2 சபார்டினேட்ஸ் போய் அந்த செயின்ட்டு கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த செயின்ட் வந்துட்டு நான் இதையே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு பேஷன்ஸ் வந்து ஒரு லிமிட்டுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது, நீ வந்து என்னோடய பொறுமையை வந்து சோதிக்கிறீங்கன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை செயின்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னோட வாய்ப்பு தூக்கி குப்பையில் தான்டா போகணும், நானே நேராக வரேன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த செயின்ட்டை டேரக்டாக ஹீரோ வந்து தேட ஆரம்பிச்சிருவா. அப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்து அந்த விஷயத்தையே வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டேமேஜான டிஷ்யூவெல்லாம் வந்து ஹீரோவோட ஹீலிங் பியூரான அந்த மானாமலம் வந்து லிட்டில் பிட்டாக வந்து க்யூர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்னும் கூடி சீக்கிரம் வந்து சரியாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பேஷன்ஸ் எப்படி கோமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வேர்ல்டில் வந்து ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார், அதே மாதிரி அந்த மயக்கத்தில் இருக்கிற ஐரா கிட்ட வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி பேசி ஜோக் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பார். ஐரா இது நீயா வரைஞ்சா இது ரொம்ப கேவலமாக இருக்குது, தயவு செஞ்சு இன்னொரு தடவை வரையான்னு சொல்லி ஹீரோ வந்து அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அவளோட தனிமையை போக்குறதுக்கோசரம். ஆனால் அவகிட்ட வந்து எந்த மூமெண்ட்டுமே வராது. திடீர்னு வந்து அவளோட பாடி சுற்றியும் வந்து அந்த ஸ்மெல் ஜாஸ்தியாகுது. ஹீரோ இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா அந்த ஐராவோட அந்த மூச்சு விட்ற அந்த இது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும். ஹீரோக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் முழிச்சிட்ருக்க. இதோடய அந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுறதுக்கும் பாய் கைஸ்.